நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தாரணை, நீ புத்திசாலி பெண், தைரியமானவள், விவேகமானவள். யோசித்து பதில் சொல். எங்களோடு நடக்கப் போகும் இந்த புரட்சியில் கை கொடுக்கப் போகிறாயா, விலகிக் கொள்ளப் போகிறாயா? மகாமஹிம், தங்களின் உத்தரவுப்படி சந்திரகுப்தனை யாரெல்லாம் புகழ்ந்தார்களோ அவர்களை சிறைப்பிடித்து விட்டோம். தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் மகாமஹிம். எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இவர்களை வீட்டிலேயே தண்டித்திருக்கலாமே, ஆனால் தாங்கள் எதற்காக இங்கு அழைத்து வர சொன்னீர்கள்? என்ன காரணம் மகாமஹிம்? காரணம் இவர்கள் அனைவரும் என்னுடைய சக்தி என்ன என்பதை இங்குதான் தெரிந்து கொள்ள வேண்டும். விட்டுடுங்க மகாராஜா, தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. எனக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் என் எதிரியை பாராட்டினார்களோ, அவர்கள் அனைவரையும் ஒன்றாக அழித்து நான் என்னுடைய சக்தியை மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் காட்ட விரும்புகிறேன். அன்று இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கத்தினார்கள் அல்லவா, சந்திரகுப்தன் வாழ்க, சந்திரகுப்தன் வாழ்க, சந்திரகுப்தன் வாழ்க என்று. அதேபோல் இவர்கள் அனைவரையும் ஒன்றாக அழித்து காட்டுவதே எனது விருப்பமாகும். அருமை. அது சரி, என்னுடைய சகோதரன் மந்திரி எங்கிருக்கிறான்? அவர்களிடம் கொடுப்பதற்காக என்னிடம் ஒரு அற்புதமான பரிசு இருக்கிறது. நான் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்க போகும் பரிசு அவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அவனை பாராட்டி கத்திய அந்த குரலை நான் அடக்கப் போகிறேன். அந்த தேச துரோகியின் புகழையா பரப்புகிறீர்கள்? ஆச்சாரியாரே, அன்று ஒரு சிறுவன் பொங்கல் சாப்பிடும் போது நாம் அறிந்து கொண்டோம். முதலில் தனானந்தனுடைய நாட்டின் எல்லையை தாக்கிதான் அவர்களை பலவீனமாக்க வேண்டும். அதற்காக தாரணியை அனுப்பியிருக்கிறோம். அவள் சென்று நமக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாள். இதனால் தனானந்தனின் ஒவ்வொரு செயல்களையும் நாம் தெரிந்து கொண்டு நம் திட்டங்களை செயல்படுத்த முடியும். அவ்வாறு செய்தாலே அவன் இன்னும் பலவீனமாகி விடுவான். திட்டங்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பிறகு நம் திட்டம் என்ன? தாரணி என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ அதையேதான் நாமும் செய்வோம். தாரணியிடமிருந்து நமக்கு ஏதாவது ஒரு செய்தி வராமல் இருக்கும் வரையில் நாம் அமைதியாக இருந்து தனானந்தனை பலவீனமாக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும். நம்முடைய இந்த லட்சியத்தை அடைவதற்காக நாம் தனானந்தனின் சகோதரர்களை குறிவைக்க வேண்டும். சகோதரர்களா? ஆனால் அவன் தன்னுடைய சகோதரர்களை மதிப்பதில்லையே. அவர்களை எப்போதும் அவன் அவமதித்துக் கொண்டேதான் இருப்பான். தனானந்தன் மிக கொடியவன், ஆனால் தந்திரக்காரன். அவன் அவ்வாறு இருப்பதால்தான் அவன் தன்னுடைய மிகப்பெரிய சக்தியை தன் எதிரியிடமிருந்து கூட மறைத்து வைத்திருக்கிறான். அவன் எப்பொழுதும் தன்னுடைய சகோதரர்களை எல்லார் முன்னிலையிலும் அவமானப்படுத்துவான், துச்சமாக நினைப்பது போல நடிப்பான். அதனால்தான் இந்த நாட்டில் யாருமே தனானந்தனின் அனைத்து சகோதரர்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், தனானந்தனின் மகத சாம்ராஜ்யத்தின் ஆட்சி அவனுடைய 6 சகோதரர்களையும் நம்பித்தான் இருக்கிறது. அதாவது மகத சாம்ராஜ்யம் ஒரு பெரிய அரண்மனை என்றால் அவனுடைய 6 சகோதரர்களும் 6 தூண்களாக செயல்படுவார்கள். நாடே அவர்களை நம்பித்தான் இருக்கிறது. தனானந்தனை ஏதாவது ஒரு விதத்தில் பலசாலியாக்குகிறார்கள். மகத நாட்டிற்கு தூணே இந்த சகோதரர்கள் தானா? அப்படியென்றால் தனானந்தனின் கதையை முடிக்க அவன் சகோதரர்களை, அதாவது
இந்த தூண்களை நாம் வீழ்த்த வேண்டும். அதை செய்தாலே தனானந்தனின் சாம்ராஜ்யம் தானாகவே அழிந்து போகிவிடும். சரிதானே? தனானந்தனின் 6 சகோதரர்கள் அவனுடைய மகத சாம்ராஜ்யத்தில் பலமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கும் திறமைகளை வைத்து அவர்கள் அந்தந்த பொறுப்பில் அமர்ந்திருக்கிறார்கள். முதலில் இருப்பது ராஷ்டிரபால். இவனுக்கு பயங்கரமாக கோபம் வரும். தனானந்தனின் ஆயுத கிடங்கின் பாதுகாவலன். அதை பாதுகாப்பாக வைப்பது, புதிய ஆயுதங்களை கொண்டு வருவது, இவையெல்லாம் இவனுடைய பொறுப்பில்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு கூத்தாப்பல். இவன் பயங்கர தந்திரக்காரன். இவன் முக்கியமான ரகசிய உளவாளிகளை கண்காணிப்பான். இவன்தான் அவர்களை நியமித்து பார்த்துக் கொள்வான். அனைத்தும் இவன் கையில் இருக்கிறது. அடுத்து தசாசிதிக். இவன் வழிகாட்டுவதில் வல்லவன். மகத நாட்டின் நீதிமன்றம் மற்றும் சட்ட ஒழுங்கு இவன் கையில் இருக்கிறது. பிறகு வருவது பாண்டு கதி. இவன் விவாதம் செய்வதில் வல்லவன். தனானந்தனின் உள் விவகாரங்களை கவனிப்பவன். இவன்தான் பாண்டு. இவன் தொழிலே மிரட்டுவதுதான். அதற்காகத்தான் தனானந்தன் இவனுக்கு பிடித்தமான வேலையை கொடுத்திருக்கிறான். இவன் வரிகளை வசூல் செய்வான். அந்த வேலைகளை உன்னதமாக கவனிப்பான். அதோடு கடைசியாக கேர்பிரத். இவன்தான் தனானந்தனுக்கு நெருக்கமானவன். அகங்காரம் தலைகணம் பிடித்தவன். இவன்தான் தனானந்தனின் சேனையின் தளபதி. இவன் தளபதியாக இருப்பதால் இவனுக்கு முன்னால் பெரிய பெரிய நாடுகளும் தலைகுனிந்து நிற்கும். சந்திரகுப்தா. இவர்கள்தான் அவனுடைய 6 சகோதரர்கள். மகத நாட்டு ராஜ்யத்தின் 6 தூண்கள். இவர்களை நம் வழியிலிருந்து நீக்க வேண்டும். இவர்களை நம்முடைய வழியிலிருந்து நீக்கிவிட்டால் தனானந்தன் மிகவும் பலவீனமாக போய்விடுவான். அவ்வாறு நடந்த பிறகு கடைசி முறையாக பாடலிபுத்ராவில் நாம் யுத்தம் தொடுத்து அந்த துஷ்டனை சிம்மாசனத்திலிருந்து இறக்கிவிட முடியும். ஆனால் ஆச்சாரியாரே, ஒரு சந்தேகம். நம்மால் தனானந்தனின் 6 சகோதரர்களை நாம் எப்படி ஒன்றாக வீழ்த்துவது? அதோடு இந்த நேரத்தில் அவர்களை வீழ்த்துவதும் கடினமான காரியம். சரியாக கூறினாய் சந்திரகுப்தா. நாம் நிச்சயமாக 6 சகோதரர்களையும் வீழ்த்துவோம். ஆனால் அது ஒரே நேரத்தில் அல்ல. ஒவ்வொருவராக வீழ்த்தலாம். ஒரு திட்டத்தை தீட்டி வீழ்த்த வேண்டும். நம்முடைய முதல் குறி யார் தெரியுமா? ஆளுநர். மகத நாட்டு ஆயுத கிடங்கின் தலைவன். ஆம், முன்பே நான் கூறியது போல ஆளுநரின் பலவீனமே அவனுடைய கோபம்தான். அவனால் அவனுடைய கோபத்தை அடக்கவே முடியாது. அதனால்தான் தனானந்தன் ஆயுத கிடங்கை அவனிடம் ஒப்படைத்தான். அவனிடம் இருக்கும் அந்த குணமே அவனுடைய காரியத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும். மகத நாட்டு ஆயுதங்களும் அப்படியே அவனைப் போல கூர்மையாக இருக்கும், பலமாக தாக்கும். அதனால் இவனை நாம் நம்முடைய வழியிலிருந்து நீக்கிவிட்டால் இந்த பேரிழப்பானது தனானந்தனை மட்டும் பாதிக்காது, மகத நாட்டு வீரர்களையும் பாதிக்கும். என் அன்பிற்குரிய மந்திரியாரே, உன்னுடைய குரோதத்தின் அக்னியில் இவர்கள் அனைவரும் சாம்பலாவதை என் கண்களால் பார்க்க வேண்டும். செல், அவர்கள்தான் உன்னுடைய இறை. உன்னிடமிருக்கும் ஆயுதத்தை காட்ட வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. இதை நான் உனக்காகவே பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன். காட்டுங்கள்.
வீரர்களே, மகாராஜா எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா, மகாராஜா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. சந்திரகுப்தனை புகழ்ந்து பாடும் இந்த கோழை மக்களின் இறுதி யாத்திரையை யாராலும் தடுத்து விட முடியாது. இங்க என்ன நடக்கிறது? மகாராஜா உத்தரவு கொடுத்திருக்காரு. சந்திரகுப்தனை பாராட்டி புகழ்ந்ததுக்காக இவங்க எல்லாரையுமே இப்ப சாகடிக்க போறாங்களா? இன்னைக்கு ஏழை மக்கள் இங்க ரத்தம் சிந்த போறாங்க. இந்த அப்பாவிகளை நான் எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். இதற்கு மேல் இவர்களை ரத்தம் சிந்த நான் விடமாட்டேன் தனானந்தா. என்ன பார்க்கிறாய்? இவர்களிடம் கூறு, உனது கைகளால் இவர்களது அழிவு நிச்சயம் என்று இவர்களிடம் உடனே கூறு. கூறிவிடு, கூறிவிடு. நிச்சயமாக. இது விசேஷமான இயந்திரம். ஒரே நேரத்தில் பல அம்புகளை இது வீசும். அது மட்டுமல்ல, அதன் திசைகளையும் நாம் நிர்ணயிக்க முடியும். இதன் கயிறை நீங்கள் இழுத்தவுடன் நான் வைத்த ஈட்டிகள் தாக்குவதற்கு தயாராகிவிடும். ஒரே நேரத்தில் பல அம்புகள் தாக்குவதற்கு புறப்பட்டுவிடும். பிறகு எதிரிகளை கொன்று குவித்துவிடும். மகாராஜா எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இல்லை, நான் யாரையும் ரத்தம் சிந்த விட மாட்டேன். மகாமயம், வீரனே, இல்லை, இவ்வாறு எப்படி நடக்கும்? தாரா, என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? யார் நம்முடைய தாக்குதலை தடுத்தார்களோ அவனை இதே ஆயுதத்தால் கொன்று விடுங்கள். திசையை மாற்றுங்கள்.
மகத நாட்டை விட்டு திடீரென்று மறைந்து போன பிறகு மீண்டும் உன்னை இதே இடத்தில் பார்ப்பது என்பது அதிர்ச்சியை கொடுக்கிறது. எனக்குதான் அதிர்ச்சியாக உள்ளது. நான் இங்கு இருக்கும் விஷயத்தை நீ மிக சுலபமாக கண்டுபிடித்து விட்டாயே. ஆச்சரியப்படுகிறேன். அதிகாரத்தை மீறில் அலைந்து கொண்டு அனைத்தையும் அழித்துக் கொண்டிருந்த நீ எப்படி என்னை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? யாரிடமும் எதையும் கூறாமல் நீதான் சென்றாய் தாரா, நான் அல்ல. அப்படி நான் இல்லாதது உனக்கு வருத்தத்தை கொடுத்திருந்தால் பிறகு எதற்காக என்னை தேடாமல் இருந்தாய்? நீ ஒரு மகாராஜாவாயிற்றே. நினைத்திருந்தால் இந்த நாடு என்ன, உலகம் முழுவதிலும் தேடியிருக்கலாமே. என்னை போன்ற ஒரு சாதாரண பெண்ணை தேடுவது உனக்கு பெரிய காரியமாக இருந்திருக்காதே. சொல், எதற்காக தேடவில்லை? அனைத்து இடங்களிலும் தேடுங்கள். மகத நாட்டில் மட்டுமல்ல, ஒரு இடம் விடாமல் தேடுங்கள். தாராவை அழைத்து வர வேண்டும். செல்லுங்கள். தாரா, தாரா! நான் உன்னை தேடவில்லை. காரணம், ஒரு மகாராஜா இவையெல்லாம் செய்ய மாட்டான். நான் உனக்காக தான் இங்கு வந்திருக்கிறேன் என்று ஒரு முறை கூட நினைத்து விடாதே. நான் மகத நாட்டு மக்களுக்காக வந்துள்ளேன். அது மட்டுமல்ல, உன்னோடு நான் இங்கு ஒரு நொடி கூட இருக்க விரும்பவில்லை. இப்பொழுது இந்த அரண்மனையை விட்டு நீ எங்கும் செல்லக்கூடாது. புரிந்ததா? தாரணி அங்கு சென்று விட்டாள். விரைவிலேயே அவள் அந்த அரண்மனையில் தனக்கென்ற இடத்தை பிடித்துவிட்டால் நன்றாக இருக்கும். கவலை வேண்டாம் சந்திரகுப்தா, அவள் நிச்சயமாக அதை செய்து முடிப்பாள். நாம் நம்முடைய அடுத்த திட்டத்தை இப்போது துவங்கிவிட்டது போல தெரிகின்றது. ஆம் சந்திரகுப்தா, நாம் இங்கேயே காத்திருக்கலாம். ஆயுதங்களின் உபரி பாகங்கள் நிச்சயம் இந்த வழியாகத்தான் வரும். அதை மந்திரியின் ஆட்கள் எடுத்துச் செல்வார்கள். அங்கு சக்கரம் சிக்கிக் கொண்டுள்ளது, அதை எடுங்கள். சந்திரகுப்தன் மற்றும் ஆச்சாரியர் சாணக்கியர். சந்திரகுப்தா, என்ன செய்கிறாய்? ஆச்சாரியாரே, இவர்கள் உயிரோடு இருக்க தகுதியற்றவர்கள். இவர்களை இப்போதே... சந்திரகுப்தா, நான் இவரிடம் பேசி பார்க்கிறேன். உன்னுடைய விருப்பம் போலவே செய்வார்கள். செய்வாய் அல்லவா? பிரபு, நாங்கள் அனைவருமே ஒரு சாதாரண தொழிலாளிகள் தான். நாங்கள் ஆயுதங்களையும் கொண்டு வருவோம். எங்களுடைய குடும்பமே இதை நம்பித்தான் உள்ளது. எங்களுக்கு யார் வேலை கொடுக்கிறார்களோ அவர்களை நாங்கள் தெய்வமாக பார்ப்போம். ஆகையால் தயவு செய்து எங்களை கொன்று விடாதீர்கள். என்ன செய்கிறாய்? உன்னை யாரும் கொல்லப் போவதில்லை. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், அனைவரும் எழுந்திருங்கள். இங்கு பார், நீ எங்களிடம் தெளிவாக பேசிவிட்டாய். எங்களுடைய உயிரையும் மற்றும் எங்கள் நேரத்தையும் நீதான் காப்பாற்றிக் கொடுத்திருக்கிறாய். நான் கூறுவதை கவனமாக கேள். நீ ஆயுதங்களை செய்யப் போகிறாய். ஆனால் யாருக்காக? ராஷ்டிரபாலுக்காக அல்ல. பிப்ளிவனத்தின் ராஜகுமாரன் சந்திரகுப்தனுக்காக செய்ய வேண்டும். புரிந்ததா? ஆகட்டும், நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம். எதற்காக என்னை தடுத்து நிறுத்துகிறாய்? என்னை உன்னுடன் வைத்துக் கொள்வதற்கு எதற்காக ஆசைப்படுகிறாய்? ஒரு விஷயம் உனக்கும் நன்றாகவே தெரியும். என் இதயத்தில் உனக்காக வெறுப்பு மட்டுமே மிஞ்சி உள்ளது. வெறுப்பா? இந்த
இச்செடியை கொஞ்சம் பார்த்தாரா? இது சிறப்பாக வளர வேண்டும் என்றால் இதற்கு மண், காற்று, இடமும் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் வெறுப்பு, இந்த வெறுப்பிற்காக யாருக்கும் நல்ல இடம் தேவைப்படாது. அதனால் நீ இந்த அரண்மனையை விட்டு செல்வதற்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீ இங்கேயேதான் இருந்தாக வேண்டும். அதோடு நீ என் மீது எவ்வளவு வேண்டுமானாலும் வெறுப்பை காட்டு. என்னுடைய இந்த வெறுப்பானது உன்னை அழித்து விட்டால் நீ என்ன செய்வாய்? உன்னுடைய கண்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. நீ நிச்சயமாக என்னை வெறுக்க மாட்டாய். ஏனென்றால் இந்த வெறுப்பிற்கு பின்னால் ஏதோ ஒரு விதத்தில் உன்னுடைய இதயத்தில் எனக்காக ஒரு இடம் இருக்கிறது. சரி, நான் இங்கேயே இருக்கிறேன். நான் இங்கேயே இருந்து உன்னை வெறுக்கிறேன் என்பதையும் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ தவறாக புரிந்து கொண்டாய். இந்த உலகத்தில் உன்னால் அனைத்தையும் உன்னுடைய அதிகாரத்தால் வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறாய். நான் இங்கு இருக்கும் வரையில் நீ நினைத்தது தவறு என்று புரிய வைக்கிறேன். உன்னால் முடிந்த முயற்சியை செய். எனக்கு உன்மேல் காதல் வரவே வராது. உன் மீது எனக்கு கோபம் மட்டுமே உள்ளது, வேறு எண்ணமில்லை. குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும் மகாராஜா. உங்கள் சகோதரர் மந்திரியார் அவர்கள் உடனே உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாக உங்களை பார்த்தே ஆக வேண்டும் என்றார். இவர்கள் இங்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய். ஒரு விஷயத்தை மறக்காதே. இவர்கள் இங்கு இருக்கும் வரையில் எந்த விதமான கஷ்டங்களும் வரக்கூடாது. தனானந்தனிடம் பேசுவதற்கு மந்திரிக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் உள்ளது? அதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். என் பௌரவராஜ்யத்தின் வீரர்களே, நான் பெருமை கொள்கிறேன். இன்று ரத்தம் சிந்தாமலே நாம் இங்கு வெற்றி அடைந்திருக்கின்றோம். இப்போது பாரதத்தின் மிக சிறந்த தொழிலாளர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஆயுதங்களை தயாரிப்பதில் இவர்கள் வல்லுநர்கள், திறமைசாலிகள். இது எல்லாமே நீங்கள் எங்களோடு இருந்த காரணத்தால் தான் சாத்தியமானது. ஆகையால் உங்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். உங்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜகுமாரா. எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம். தயாராகிவிடு தனானந்தா. எங்களுடைய இந்த ஒரு தாக்குதல் உன்னுடைய தன்மானத்தை மட்டும் சீண்டி பார்க்கப் போவதில்லை, உன் சகோதரனுடைய அகங்காரத்தையும் நாங்கள் சீண்டியிருக்கிறோம். எங்களுடைய இந்த தாக்குதல் நிச்சயம் அவனை தூங்க விடாமல் செய்திருக்கும். அதோடு விரைவிலேயே ஆவேசத்தில் அவன் கண்டிப்பாக தவறான முடிவுகளை எடுப்பான். அவ்வாறு எடுக்கும் பொழுது எங்களிடம் அகப்படுவான். என்னால் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னுடைய உடம்பு, என்னுடைய இதயம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. எரிமலையைப் போலவே கொதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சந்திரகுப்தனுக்கும் சாணக்கியனுக்கும் எங்கிருந்து வந்தது இவ்வளவு திமிர்? அவர்கள் என்னுடைய தொழிலாளர்களை தாக்கி இருக்கிறார்கள் என்றால் என்ன? அவர்களை சிறைப்பிடிக்கும் வரை நான் உறங்கப் போவதில்லை. என் அன்பு மந்திரியாரே, கொஞ்சம் இங்கு வாருங்கள். வாருங்கள். என்ன இது? உங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? சிறிது நேரத்திற்கு நீ இப்படியே இந்த தண்ணீரில் மூழ்கியிரு. உன்னுடைய கோபத்தை இந்த தண்ணீரில் விட்டுவிட்டு அமைதியாக இரு. மகாராஜா, இப்பொழுது
இப்பொழுது நீ கொஞ்சம் அமைதியாகிவிட்டாய். இப்பொழுது கூறு, அந்த தேச துரோகிக்கும் சாணக்கியனுக்கும் பாடம் புகட்டுவதற்காக நீ என்ன திட்டம் தீட்டியிருக்கிறாய்? நான் மகத நாட்டில் எல்லைக்கு பக்கத்தில் ஒரு பரந்த இடத்தில் ஆயுதங்களை தயாரிக்க ஏற்பாடுகளை செய்வேன். 14 நகரங்களில் இருந்து அற்புதமான தொழிலாளர்களை இங்கு அழைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, 14 நகரங்களின் சிற்றரசர்களும் அங்கு வரப்போகிறார்கள் மகாராஜா. அந்த இடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது ஆயுத வேலைகளை ஆரம்பிக்கப்படும். அங்கு மிக அற்புதமான ஆயுதங்களை தயாரிக்கப்படும். அதை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள், கேள்வியும் பட்டிருக்க மாட்டார்கள். யாரும் பார்த்திருக்க மாட்டார்களாம், கேள்விப்பட்டும் இருக்க மாட்டார்களாம். இப்பொழுது நான் என்ன நினைத்தேனோ அதை நீ பேசி இருக்கிறாய். நீ இன்னொன்று செய். உன்னுடைய கோபத்தை தணிப்பதற்காக நீ சற்று நேரத்திற்கு தண்ணீரிலேயே மூழ்கியிரு. மகாராஜா, மகாமாத்தியரே, செடிகளை பார்த்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறேன். செடிகளுக்கு அடியில் இருக்கும் வேர்களை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறேன். அதில் என்ன தெரிகிறது என்றால், செடிகளுக்கு தேவையான உணவு அந்த வேர்களிடத்தில் இருந்துதான் கிடைக்கின்றது. அதன் உதவியால் தான் அது மிகவும் நன்றாக வளர்கிறது, முன்னேறி செல்கிறது. அதே போல்தான் அந்த தேச துரோகியும் சாணக்கியனும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். பௌரவர் ராஜ்யத்தின் அந்த தூண்தான் அதற்கு காரணம். நாம் அந்த தூணையே வெட்டி சாய்த்து விட்டால் அருமை. புரிந்து விட்டது மகாமகி. இதற்கு என்ன அர்த்தம்? பௌரவ ராஜ்யத்தின் தூணை வெட்டுவதா? சந்திரகுப்தனுக்கும் ஆச்சாரியாருக்கும் இந்த விஷயத்தை எப்படியாவது கூறிவிட வேண்டும். ஆச்சாரியாரே, தாரணியின் தகவலுக்கு என்ன அர்த்தம்? தனானந்தன் பௌரவ ராஜ்யத்துக்கு எதிராக என்ன சதி செய்ய போகிறான்? ஒரு ராஜ்யத்தின் மன்னரை தான் தூண் என்று சொல்வார்கள். அவன் பௌரவ ராஜ்யத்தின் தூணையே அழிக்க பார்க்கிறான். அதாவது மலைக்கேதுவிற்கு ஆபத்து நெருங்குகிறது. சந்திரகுப்தா, உனக்கு வேலை வந்துவிட்டது. ஆமா ஆச்சாரியாரே. நீல்சந்திரா, நானும் வருகிறேன். மகாராணி, ராஷ்டிரபால் ஆரம்பிக்கவிருக்கும் புதிய ஆயுத கிடங்கிற்கு நாம் சென்றாக வேண்டும். தனானந்தன் பௌரவ ராஜ்யத்திற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறான். அதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். வாருங்கள். சந்திரகுப்தா, இதோ பூத தூதுவன் வந்து கொண்டிருக்கிறான். இவன் தோல்வியை உனக்கு பரிசாக அளிப்பான். நம சிவாய வாழ்க. அந்தணர்களை இவ்வாறு காக்க வைத்து விட்டால் அவர்கள் சாபத்துக்கு ஆளாவீர்கள். அதன் பிறகு உங்கள் மன்னர் மலைக்கேத்து உயிருடன் இருக்க மாட்டார். உடனே வர சொல்லுங்கள். நம சிவாய வாழ்க. தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் அந்தணரே. உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக மலைக்கேத்துவும் காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள், வாருங்கள். நம சிவாய வாழ்க. ராஜகுமாரி துர்தரா, கதவை திற. நான் உன்னுடைய பாதுகாவலன் என்பதை மறந்து விடாதே. என் கண் பார்வையிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. கதவை திற. ராஜகுமாரி துர்தரா, பாதுகாவலன் கதவை தட்டியும் திறக்கவில்லையே.
இவன் ஒருவேளை என்னை இங்கு பார்த்து விட்டால் தனானந்தனுக்கு எதிராக நான் தீட்டிய திட்டம் எங்கேயே முடிந்துவிடும். இங்க பாருங்கள், உங்கள் மன்னன் எங்கே இருக்கிறார்? அவர் உள்ளே அந்தணருக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறார். பிராமணர்களுக்கா? பிராமணர்கள் இந்த நேரத்தில் எப்போதும் உண்ண மாட்டார்களே. இது அந்த தனானந்தனின் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும். அந்தணரே, உணவருந்து ஆரம்பியுங்கள். முடியாது. உங்கள் இளவரசர் நேரில் வந்து எங்களை கௌரவிக்காத வரையில் நீங்கள் அளிக்கும் இந்த உணவில் நாங்கள் கை வைக்க மாட்டோம். ஒருவேளை அவருக்கு இங்கு வர நேரமில்லை என்றால், எங்களை கௌரவித்து எங்களுக்கு உணவளிக்க இயலவில்லை என்றால் இருக்கட்டும், நாங்களும் அவர் கொடுத்த இந்த உணவை உண்ண மாட்டோம். இந்த ராஜ்யத்தில் அந்தணர்களுக்கு மரியாதையும் இல்லை, கௌரவமும் இல்லை. இப்படிப்பட்ட ராஜ்யத்தில் நாங்கள் தங்க மாட்டோம். வாருங்கள், போகலாம். மன்னிக்க வேண்டும், அதோ இளவரசர் வந்துவிட்டார். என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் அரசு வேலைகளை கவனித்துக் கொண்டு இருந்தேன். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் அமருங்கள். நாங்கள் கொடுக்கும் மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமை. இழுத்து வாருங்கள் பௌரவ ராஜ்யத்தின் இளவரசனை. சந்திரகுப்தா. ராஜகுருவே, என்னவாயிற்று? ராஜகுரு, என்ன இதெல்லாம்? நம் இளவரசர் மலைக்கேது எங்கே? சந்திரகுப்தா, அது அவர்கள் இங்கு வந்து நம் இளவரசரை கடத்தி சென்று விட்டார்கள். அவர்கள் வந்ததே நம் இளவரசரை கடத்தி செல்லத்தான். இவன் வேறு யாரும் இல்லை, இவன் பூத தூதுவனேதான். வெகு தூரம் சென்றிருக்க மாட்டார்கள். பௌரவ ராஜ்யத்தின் எல்லையை கடப்பதற்கு முன்னால் நாம் அவர்களை பிடித்தாக வேண்டும். அம்பிகுமார், நான் சொன்னேன் அல்லவா, உன்னை காண எனக்கு விருப்பம் இல்லை. ராஜ்குமாரி துர்தரா, நான் தான் தாரிணி. தாரிணியா? நீயா? நீ எதற்காக இங்கு வந்தாய்? உன்னை சாம்ராட் பார்த்து விட்டால் சரி, நீ எப்படி வந்தாய்? இதை பற்றி பிறகு பேசுவோம். நான் இங்கு சந்திரகுப்தன் மற்றும் ஆச்சாரியாரின் ரகசிய உளவாளியாக தான் இங்கு வந்துள்ளேன். ஆனால் இங்கு ஒரு பிரச்சனை உள்ளது. அம்பிகுமாரா, அவன் உன்னை நானும் மகாராணி மூராவும் சண்டையிடும்போது பார்த்திருக்கிறான் இல்லையா? ராஜகுமாரி துர்தரா, நீ உன்னுடைய அலங்கார வேலைகளை முடித்திருப்பாய் என்று நினைக்கிறேன். இல்லை, எனக்கு இன்னும் நேரம் தேவை. நீ இந்த அறையின் பின்பக்க வழியாக சென்றுவிடு. சீக்கிரம் செல். அம்பிகுமார் உன்னை பார்க்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். செல். கதவை திற, இல்லை என்றால் மகாராஜா தனானந்தனிடம் சென்று இதை கூறிவிடுவேன்.
அற்புதம், மிக அற்புதம். என்ன ஒரு மனம்! ஸ்தூல்! சந்திரா, மலைக்கேது கிடைத்தாரா? இல்லை ஸ்தூல். இளவரசரை எங்கும் காணவில்லை. உங்களுக்கு கிடைத்தாரா? எங்களுக்கும் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. சரி, உங்களுக்கு? எங்களுக்கும் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. நம்முடைய அனைத்து வீரர்களும் வெறும் கையோடு இங்கு வந்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்வது? மலைக்கேத்துவை பற்றி ஒரு தகவலும் நமக்கு தெரியவில்லையே. அவன் எதற்காக நம் மலைக்கேதுவை கடத்தி சென்றான் என்று தெரியவில்லையே. என்னை கோபமாக்கத்தான். அப்போதுதானே நான் அவன் முன்னால் சென்று மண்டியிடுவேன். நீ என்ன சொல்ல வருகிறாய் சந்திரா? ஸ்தூல், அந்த தனானந்தனின் திட்டம் எனக்கு புரிந்துவிட்டது. எந்த ஒரு குழப்பமான விஷயம் எனக்கு இதுவரை புரியாமல் இருந்ததோ அது இளவரசனின் கடத்தலுக்கு பிறகு தெளிவாகவே புரிய துவங்கிவிட்டது. நாமும் அவந்தி மன்னனும் பேசியது உனக்கு நினைவிருக்கிறதா? அவர்கள் நம்மை விருந்திற்காக அரண்மனைக்கு அழைத்திருந்தார்கள். ஆம், நினைவிருக்கிறது. மன்னா, இந்த விருந்துக்கு மிக்க நன்றி. இருந்தாலும் அவந்தியின் மகாராணியும் ராஜகுமாரனும் எங்கிருக்கிறார்கள்? அது மகாராணி மோரா அவர்கள் சந்திக்க வேண்டுமாம். அது இப்பொழுது ராஜகுமாரர் அவந்தியில் இல்லை. அவர் ஆயுத பயிற்சிக்காக வேறு நாட்டிற்கு சென்றிருக்கிறார். அவரோடு மகாராணியும் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவந்தியின் ராஜகுமாரன் ஆயுத பயிற்சிக்கு போவது, அதோடு மலைக்கேத்துவின் கடத்தலுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? சம்பந்தம் இருக்கிறது, ஆழமான சம்பந்தம் இருக்கிறது. மலைக்கேதுவின் ராஜாபிஷேகத்திற்கு 14 மாவட்ட தலைவர்களும் வரவில்லை. அதோடு தனானந்தன் செய்த சூழ்ச்சியால் அவர்கள் நமக்கு துணையாக நிற்கவில்லை. இது அனைத்தையும் தெளிவுபடுத்துகிறது. தனானந்தன் மன்னர்களின் வாரிசுகளை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றான். அதாவது அந்த வாரிசுகளின் உயிரானது இப்போது தனானந்தனின் கைப்பிடியில் தான் இருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், ஒரு முக்கியமான வேளை வந்துவிட்டதால் என்னால் பௌரவ நாட்டு இளவரசனின் ராஜ்ய அபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். தடங்களுக்காக வருந்துகிறேன். நன்றி. இருக்கட்டும் சந்திரகுப்தா, அதிலும் அதேதான் எழுதியிருக்கும். இப்பொழுது நீ என்ன சொல்ல வருகிறாய்? அவந்தி மன்னன் நம்மிடம் பொய் கூறினானா? ஆம், அதனால்தான் அவர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார். அவர் கட்டுப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த அவந்தி நாட்டு மன்னனின் வாரிசு மட்டுமல்லாமல் அந்த கொடூர தனானந்தன் மற்ற வாரிசுகளையும் எப்படியாவது சிறைப்பிடித்து வைத்திருப்பான். அதே போலத்தான் மலைக்கேதுவையும் அவன் கடத்தியிருக்கிறான். இதுதான் அந்த தனானந்தனின் பிரம்மாஸ்திரமாகும். ஆகையால் தான் அனைத்து மாவட்ட மன்னர்களும் அவனை எதிர்த்து நிற்பதற்கு பயந்து நடுங்கினார்கள். அதோடு யாரும் நமக்கு துணையாக இருக்கவில்லை. காரணம், அவர்கள் எதிர்காலம், இந்த பாரதத்தின் எதிர்காலம் தனானந்தனின் பிடியில் இருக்கிறது. பாரதத்தின் எதிர்காலம். இன்றைய நாள் எனக்கு மிகவும் இனிமையான நாள். என்ன ஆயிற்று? எதற்காக என்னை கண்டால் நீங்கள் அனைவரும் இவ்வாறு பயப்படுகிறீர்கள்? கவலை கொள்ள வேண்டாம்.
நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் அனைவரும் எனக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களால் தான் 14 சிற்றரசர்களும் என்னை கண்டு அஞ்சி நடுங்குகிறார்கள். இதை ஒண்ணுங்க. இப்பொழுது எந்த ஒரு மன்னனும் இந்த தீய செயலை செய்ய விரும்ப மாட்டான். அதாவது அவனுடைய வாரிசானது என்னுடைய கையில் இறந்து போவதை விரும்புவானா என்ன? எவன் விரும்புவான்? அதனால்தான் நான் உங்கள் அனைவரையும் நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நல்ல உணவும் அளிக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு, வாங்கிக்கொள். ஒரு விஷயத்தை நானும் அறிவேன். நீங்கள் அனைவரும் குழந்தைகள். ஆனால் உங்களது இரத்தத்தில் மன்னர்களின் இரத்தம் ஓடுகிறது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் என்னுடைய திட்டத்தை இல்லை என்னுடைய அருமையான திட்டத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். புரிந்ததா இல்லையா? எங்களுக்கு புரிந்தது மகாராஜா. அவந்தி ராஜகுமாரனே, எனக்கு உன்னுடைய நேர்மை மிகவும் பிடித்து போய்விட்டது. எனக்கு எதிராக உன்னுடைய தந்தையும் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டார். நான் ஆட்டி வைப்பதற்கெல்லாம் அவர்கள் தலையாட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். நான் என்ன கூறினாலும் அதையேதான் செய்வார்கள். இல்லையா? நான் மிகவும் புத்திசாலி. மகத நாடும் மிகவும் புத்திசாலியாகத்தான் இருக்கிறது இல்லையா? மலைக்கேது நம்மோடு இருப்பது அந்த தனானந்தனுக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் தக்ஷசீலா மற்றும் பௌரவ ராஜ்யத்தில் நடந்த கலவரம் அவனுடைய மனதை ஈட்டி போல் குத்துகிறது. அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தான் அவன் மாவட்ட தலைவர்களை ஆட்டி பிடிக்க இவ்வாறெல்லாம் செய்திருக்கின்றான். அந்த கொடூரன் விரும்புவது ஒன்றுதான். மற்ற மாநிலங்களைப் போலவே தக்ஷசீலா மற்றும் பௌரவ ராஜ்யம் அவனிடம் மண்டியிட வேண்டும் என்று விரும்புகின்றான். ராஜகுமாரர் சந்திரகுப்தரே, தாங்கள் உடனே வெளியே வந்து பாருங்கள். மகத நாட்டு சேனை. உணவு சுவையாக இருந்ததா? இருக்கத்தானே செய்யும். இன்றைய நாள் அருமையான நாளாயிற்றே. அப்பொழுது உணவும் அருமையாகத்தானே இருக்க வேண்டும். சரி, அது இருக்கட்டும். உணவு எப்படி இருந்தது என்பது இப்பொழுது முக்கியமல்ல. ஒரு முக்கியமான தகவலை கூற வேண்டும் என்பதற்குத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நீங்கள் பாலகர்கள் கேட்க ஆவலாகத்தான் இருப்பீர்கள். உங்களோடு சேர்ந்து கொள்வதற்கு ஒரு புத்தம் புதிய நண்பன் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். நாம் மிகவும் விரைவாக மகத நாட்டிற்கு சென்றாக வேண்டும். வேகமாக ஓட்டு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.